பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலேயும் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய சமூகத்தில் கூடியிருப்பது எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு பேரானந்தம் அருமையானவர்களே. ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய சமூகத்தில் இல்லாத நன்மையே இல்லை, ஆசீர்வாதமே இல்லை. அவர் சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவாராக. ஆமே. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை காணும்படி உதவி செய்தீர். புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதம், புதிய நன்மைகளால் நிரப்பும். ஆண்டவரே, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளுங்க. ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம். உங்கள் சமூகத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாருங்க ஆண்டவரே. அவள் ஆசீர்வதியும். பாடல்கள், தேவனுடைய செய்திகள், ஜெபங்கள் எல்லாவற்றிலேயும் நம்முடைய கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2008 வருஷத்தில் பேசின ஒரு கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு முன்பாக இன்றைக்கு மறுபடியும் ஒளிபரப்பு செய்யும்படி இருக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு மறுபடியும் அந்த செய்தியை நீங்கள் கேட்ட ஆசீர்வாதம் பெறுவதற்கு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. ஆகவே வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். கரங்களை உற்சாகமாக தட்டி ஆண்டவருடைய பாருங்கள். வருஷத்தின் துவக்கம் என்றும் வருஷத்தின் முடிவு என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே வருஷத்தின் துவக்கத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வருஷத்தின் நடுவில் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. The year of start, the year of middle, the year of end. வருஷத்தின் துவக்கம், அதை உபாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். வருஷத்தின் நடுவிலே ஆபகுக் 3:2. அதே உபாகமம் 11:12 வருஷத்தின் முடிவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் இந்த முக்காலங்களிலும் தம்முடைய பிள்ளைகளை அவர் ஆதரித்து நடத்துகிறவர். நம்முடைய தேவன் வருஷத்தின் துவக்கத்தில் மாத்திரமல்ல, அவர் வருஷத்தின் நடுவிலும், அவர் வருஷத்தின் நடுவில் மாத்திரமல்ல, அவர் வருஷத்தின் முடிவிலும் அவர் நம்மை நடத்துகிறவர். அதனால் தான் நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் தேவ சமூகத்திலே ஜீவனோடு கூட இருப்பதற்கு காரணம், துவக்கமும் நடுவிலும் முடிவிலும் அவர் நம்மோடு இருந்தார். கைகளை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய திறமையினாலும் என்னுடைய அறிவினாலும் அல்ல, என்னுடைய புத்தியினாலும் என்னுடைய யோசனையினாலும் அல்ல, நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து வருஷத்தின் துவக்கங்களிலும் வருஷத்தின் நடு பாகத்திலும் வருஷத்தின் முடிவிலும் அவரே என்னை பாதுகாத்து நடத்தினார். நம்முடைய தேவன் வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டுகிறவர். வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டுகிறவர். இந்த வருஷம் மாதம் அவர் தான் வகை அறுத்தார். நம்மளே மனுஷனே வருஷத்தெல்லாம் உண்டாக்குறோம்.
மாதம் நாளில் ஆண்டவர் தான் உண்டாக்கி தந்தார். இந்த ஒரு வருஷம் 365 நாட்கள் எவ்வளவு நடந்தது, எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்தது, இயற்கை சீற்றங்கள் எப்படி இருந்தது, தீவிரவாதங்கள் எவ்வளவு பெருகி இருந்தது, திடீர் என்ற விபத்துகள் ஆபத்துகள் எப்படி வந்துச்சு, திடீர்னு குடும்பத்துல சண்டை, திடீர்னு ஒரு வியாதி, திடீர்னு ஒரு பலவீனம், திடீர்னு ஒரு பிரச்சனை, திடீர்னு ஒரு கஷ்டம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மோடு கூட இல்லைன்னா எதிலையாவது ஒரு சிக்கி கிடப்போம். கோயிலுக்கு வந்திருக்க முடியாது. சோத்திரம். ஒன்னு ஆஸ்பத்திரியில கடந்திருக்கணும், ஒன்னு வீட்டுல மூளையை உட்காந்துருக்கணும், இல்லைன்னா எங்கேயாவது ஒரு செதறி போய் கிடக்கணும். ஆனா ஆண்டவர் தமது கிருபையினால் இறக்கத்தினாலும் துவக்கம் முதல் அப்படி ஆண்டவர் நல்லவர். நம்ம கூட சில நேரத்துல துவக்கத்துல கர்த்தரோடு கூட இருப்போம், ஆனா இடையில அவரை விட்டுருக்கோம், சோத்திரிக்கிறோம். ஆனா அவர் அப்படி செய்யல. நம்மள இந்த வருஷம் முழுசும் நம்மோடு இருந்தார். இந்த வருஷம் முழுவதும் என்னென்ன வார்த்தைகளை நமக்கு கொடுத்தாலும் அந்த வார்த்தைகளை மக்களை உறுதிப்படுத்த, எந்தெந்த நேரத்தில் என்னென்ன வார்த்தை தேவன் உங்களுக்கு சொன்னாரோ அதில் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். உங்க பிள்ளைகளுக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். நீங்க அழுத போது ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து அந்த வாக்கு தத்தத்தையும் உங்களுக்குள்ள அவர் நிலைப்படுத்தினார். அவருடைய வசனம் நமக்கு மனமகிழ்ச்சியை கொடுத்தது. அவர் நம்மை பாதுகாத்தார், அவர் நமக்கு நன்மை செய்தார். இவன் சொல்லுகிறது துவக்க முதல் முடிவு மட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் தேவனாய் கர்த்தரின் கண்கள் அதின்மேல். தேசம் என்பது ஏதோ ஒரு வீதியோ நகரமோ அல்ல. தேசம் என்பது ஒரு தேவ பிள்ளையை குறிக்கிறது. ஏசாயா 62:4 சொல்லுகிறது, உன் தேசம் பியூலா என்றும் உன் தேசம் எப்சிபா எனப்படும், உன் தேசம் வாழ்க்கைப்படும், உண்மையே அவர் பிரியமாயிருக்கிறார் என்று ஒரு தேசத்தை, ஒரு மனுஷனை பற்றி பேசும்போது தேசம் தேசம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே அந்த தேசத்தின் மேல் கண் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறது என்பது ஏதோ ஒரு வீதியின் மேலோ ஒரு ஊரின் மேலோ அல்ல, அந்த ஊரில் இருக்கிற உண்மையில் தான் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார். அவருடைய கண்கள் உண்மையில் பட்டது. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தருடைய கண்களை குறித்து நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டின் துவக்கம் முதல் இந்த ஆண்டு முடிவு மட்டும் தேவனுடைய கண் நம்ம மேல் இருந்தது. அதான் பெரிய விஷயம். அவருடைய சைட் நம்ம மேல இருந்துச்சு. எங்கேயும் போனோம் அவர் நம்மை பார்த்து கொண்டே இருந்தார். அவருடைய பார்வை நம்மை காப்பாற்றி வந்தது. அவர் பார்வை நம்மை தீமையில் இருந்து நம்மை விலக்கினது. அவருடைய பார்வை சத்துரு நம்மை தொடாதபடி காத்தது. அவருடைய பார்வைக்குள்ளே கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை வைத்திருந்தார். அவருடைய பார்வையிலே நம்முடைய வாழ்க்கையை இயேசு வைத்திருந்தார். அவருடைய பார்வையிலே நம்முடைய வருமானத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அவருடைய பார்வையிலே தேவன் நம்முடைய வீட்டை வைத்திருந்தார். அவருடைய பார்வையிலே நாம் வாழ்ந்தோம். அதனால்தான் நம்மை சங்கார தூதன் தொடாதபடிக்கு நாம் பாதுகாக்கப்பட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அவர் எனக்கு முன்பாகவே இருக்கிறபடியால் நான் ஒரு நாள் அசைக்கப்படுவது இல்லை. என் வீடு எப்போது உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். அப்ப அவருக்கு முன்னாடி நம்ம இருந்தோம். அதுதான் தான் நம்மை ஆண்டவர் பாதுகாத்து நடத்தினார். சங்கீதம் 139 139:16 சொல்கிறது, என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டது. கருவில இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஆண்டவர். கருவுக்குள்ள எலும்புகள் உங்க தாயின் வயிற்றுல கருவா இருக்கும் போதே அவர் கண்ணுல பார்த்துச்சார். எல்லாரும் சொல்லுங்க, என் தாயின் கற்ப பையிலே நான் ஒரு கருவா இருக்கும் பொழுதே என்னை கண்டவர் இன்று என்னை காணாதிருப்பாரா? பார்க்கவே முடியாத ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்ல அவர் பார்த்துட்டாரு. இப்பதான் நான் பார்க்காம போயிட்டு போற. கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. கருவா இருக்கும் போதே என்னை பார்த்தவர். இந்த இயேசுவை பெருவரது பெரியவர் ஏன் இயேசு சொல்ற தெரியுமா? என் தாயின் கற்பத்தை நான் கருவா இருக்கும் போதே என்ன பார்த்தேன். அல்லேலூயா. ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க பாருங்க, யாருமே சந்திக்கல, இயேசுவை பத்தியே தெரியாது, ஆனாலும் அவர்களை கர்த்தர் பார்த்துட்டே இருந்தார். சர்ச்சுக்கு வரல, ஆனா கர்த்தர் பார்த்துட்டார். அப்படியானால் அதே போல ஒவ்வொருவரும் நீங்க சபைக்கு வந்த பொழுதுதான் இயேசு உங்களை பார்க்கல,
நீங்க வர்றதுக்கு முன்னாடியே உங்களை கண்டு சங்கீதம் 33:19 என்ன சொல்லுகிறது? கர்த்தரின் கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நோக்கமா இருக்கிறார். அப்படியே நோக்கமா இருக்கிறார். கண்ணை அப்படி இப்படி திருப்பாம அப்படியே வெச்ச கண்ணு வைக்காம நோக்கமா இருந்தார் இந்த ஆண்டு முழுசும். எஸ்ரா 5:5 யூதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடி அவருடைய தேவனின் கண்கள் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. பாருங்க, உங்க வாழ்க்கையில தடைகள் வராதபடி இந்த ஆண்டு முழுசும் உங்க வாழ்க்கையில வந்த தடையை பத்தி பேசாதீங்க. அதெல்லாம் 2-3 தான். சிஸ்டர் பிரதர், வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். உங்க வாழ்க்கையில வந்த சின்ன சின்ன பிரச்சனைய என்ன பாச தடைய எத்தனை இந்த வருஷத்துல எவ்வளவு தடை வந்துச்சு. அதெல்லாம் சும்மா வாழ்க்கைய முறிச்சு போடுற எவ்வளவு தடையெல்லாம் வந்துச்சு. அந்த தடையெல்லாம் உனக்குள் நேர்ந்திருந்தா இன்னைக்கு நீ ஜீவனோடு இருந்திருக்க முடியாது. அந்த தடை வராதபடி அவருடைய கண்கள் உண்மையில் வைக்கப்பட்டது. பிரச்சனை உனக்கு வந்துருச்சுன்னா இன்னைக்கு நீ உனக்கு பரலோக பாட்டு பாடிக்கணும். சத்தம் உன்னை புதைச்சி அது மேல புல்லுலாம் முளைஞ்சிருக்கும். அந்த மாதிரி தடைகள் வந்தது உனக்கு. ஆனா இயேசுவின் கண் உன் மேல இருந்துச்சுனால அந்த தடை உன்னை விட்டு விலகி போயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் தேவன் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். அவர்கள் ராஜா அவர்கள் பிறகே வருகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்னே நடந்து செல்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் உங்கள் வாழ்க்கை தடை வராதபடி அவர் கண்ணை உங்க மேல வச்சார். லேவியராகமம் 26:9 நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணினேன். பாத்தீங்களா? பலுகவும் பெருகவும் பண்ணினேன். ஸ்தோத்திரிக்கிறேன். குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி, வெறும் பெருக்க மாத்திரமல்ல, அதில் ஒரு பலுகுதல். ஸ்தோத்திரிக்கிறோம். சில ஆட்களுக்கு கொஞ்சம் சமையல், கொஞ்சம் பேருக்கு 4 பேருக்கு சமையல் பண்ணா சில அம்மாமார் நல்லா செய்வாங்க. 40 பேருக்கு அந்த அம்மா பண்ண வச்சா வாயில கூட வைக்க முடியாது. சோத்தை விரவு கட்ட மாதிரி ஆக்கிடுவாங்க அரிசிய. இல்லைன்னா ரொம்ப போட்டு குழைச்சிருவாங்க. உப்பு கம்மியாயிடும், தண்ணியை கலந்துருவாங்க, என்னென்னமோ நடந்துடும். சில சொல்லுவாங்க 4 பேருக்கு செய்வேன், ஆனா 10 பேருக்கு எனக்கு செய்ய தெரியாது. நம்முடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் அகலமாய் செய்தார், அழகாய் செய்தார். சிலவங்களுக்கு அகலமா உழுவ தெரியும், ஆழமா உழுவ தெரியாது. சிலவங்களுக்கு ஆழமா உழுவ தெரியும், அகலமா உழுவ தெரியாது. ஆண்டவர் எல்லா பக்கத்திலும் பலுகவும் பெருகவும் பண்ணினார். எல்லாரும் கையில் எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தருடைய கண்களின் மேல் இருந்ததினால். சத்தமா சொல்லுங்க, இந்த ஆண்டு முழுது கர்த்தருடைய கண்களின் மேல் இருந்ததினால் கர்த்தர் என்னை பலுகவும் பெருகவும் பண்ணினார்னு சொல்றவங்க கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. நீங்க சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில அதை நடந்துகிட்டே அதை சொல்ல வைக்கிறேன். மத்தேயு 14:14 இயேசு திரளான ஜனங்களை கண்டு, பாத்தீங்களா, கண்டு மனதுருகி அவர்கள் வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். வாட் a wonderful. இந்த ஆண்டு முழுசும் உனக்கு எவ்வளோ பலவீனம் வந்துச்சு, அவரோட பார்த்து பார்த்து மருந்து உன்னை சுகமாக்குறதை விட அவருடைய கண்கள் உன்னை சுகமாக்குச்சு. சொல்லுங்க, இந்த ஆண்டு எவ்வளோ எனக்கு பலவீனங்கள் வியாதிகள் வந்தது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பலவீன வியாதிகள் வந்தது, நோய்கள் வேதனைகள் எனக்கு வந்தது. என் ஜீவனை என்னை விட்டு போகும்படியாக சில வியாதிகளை என்னை நெருங்க பார்த்தது. அவர் என் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவர் என் மேல் மனதுருகினதினாலே இன்றைக்கு நான் சுகத்தோடு உட்கார்ந்திருக்கிறேன். உன்னை பார்த்தாலே அவருக்கு ஒரு மனதுருக்கு வந்துருச்சு. உன் புருஷன் கூட உன்னை அப்படி இது வரைக்கும் பார்த்துருக்க முடியாது. உன்னுடைய மனைவி கூட அப்படி உன்னை பார்த்துருக்க முடியாது. நான் சேவிக்கிற இயேசு உன்னை பார்க்கும் போது நான் மனதுருகி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பாடையெல்லாம் கட்டி பாடை மேல அவன் பிள்ளையை கடத்தி பாட போது சோத்திரம். பொதுவாகவே சுடுகாடு வரைக்கும் அம்மாமார்கள் போக மாட்டாங்க. ஆனா இங்கே ஒரு அம்மா பானைக்கு பின்னாடி அழுதுகிட்டே போதுதாப்பா. ஐயோ இந்த பிள்ளைதானே நம்பிக்கையா இருந்தேன், வீட்டுக்காரர் செத்துட்டாரு, இருந்த ஒரு பிள்ளையும் செத்துச்சு, இனி இந்த உலகத்தை நான் எப்படி வாழ்வேன், இந்த சமுதாயத்தை நான் எப்படி நினைப்பேன், அப்படியே ஒத்தாசை இல்லாம ஒரு பொண்ணால எப்படி இந்த ஊர்ல வாழ முடியும், 4 பேர் தப்பா பேசுவாங்களே, அதுக்கு பேசாம செத்துலான்னு சொல்லி ஒரு அம்மா அழுதுகிட்டே ஓடு. ஸ்தோத்திரம். ஒரு இழப்பு. இந்த ஆண்டு கூட எத்தனையோ உன் கையை விட்டு போக இருந்தது தெரியுமா? உன் உயிர் உன்னை விட்டு போக இருந்தது. உன்னுடைய பிள்ளையை இந்த ஆண்டு நீ இழக்க இருந்தாய். ஏதோ ஒரு பொருளை இந்த ஆண்டு நீ இழக்க இருந்தாய். அவருடைய கண் உன்னை கவனித்ததினால் இழக்க போன ஒன்றை திரும்பவும் உனக்கு தந்தார். ஆமா, அப்படிப்பட்ட நிலைமை இந்த தாயார் இயேசு பார்த்தார். அந்த சகோதர தாயார் அழுகிறத பார்த்தார். இந்த இயேசு யார் தெரியுமா? நீ வேதனைப்படும் போது உன்னில் மனதுருகிற ஆண்டவர். சும்மா பார்க்கறது இல்லை. 4 பேர் பார்த்துட்டு உன் சொந்தக்காரெல்லாம் நீ தான் அழுதாலும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இப்போ வந்த மாதிரி ஆண்டவர் இயேசுவா இவர் உன்னோடு சேர்ந்து அழுகிறவர், உன் வேதனையில பங்கெடுக்கிறவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னோடு சிரிக்கும் போது 1000 பேரும் கூட சிரிப்பாங்க. ஆனா நீ அழுகிற போது நீ தான் தனியா தான் அழுற. ஆனா ஒருவர் தான் உன் கூட இருக்கிற, அவர் தான் கர்த்தராகிய இயேசு. ஹல்லேலூயா. அந்த அம்மா அழுற யாரு பார்க்கணும் பைபிள்ல? கர்த்தர் பார்த்தார். அதான் முக்கியம். நீங்க நம்புறீங்களா? இந்த ஆண்டு எதையோட இழந்திருப்பேன், ஆனா இயேசு என்னை பார்த்தால் எத்தனை பேர் சொல்லுங்க? இயேசு என்னை பார்த்தார், என் குடும்பத்தை பார்த்தார், என் பிள்ளைகளை பார்த்தார், என் வீட்டை அவர் பார்த்தார், சுகபலனை அவர் பார்த்தார். மற்றவங்க பார்த்தா சில கண்ணடின்னு சொல்லுவாங்க, சிலது பார்த்தா உள்ளதும் போயிடும். ஆனா இயேசு பார்த்தா ஒன்னத்தை இழக்க மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, அவ கண்ணே தான் என் பிள்ளை பால் குடிக்க மாட்டேங்குது. சிலர் கண்ணு அவ்வளோ எஃபெக்டிவ்ல கண்ணா இருக்காங்க, வச்சா எப்படித்தான் அவன்ற பேர் பார்ப்பாங்க. சோத்திரி. ஆனால் ஆண்டவுடைய கண்ணுடைய உருவாக்கக்கூடியது, உன்னை ஆசீர்வதிக்கக்கூடியது. அவர் பார்த்தால் எல்லாம் உனக்கு நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அந்த பார்த்தாரா, மனதுருகினாரா, கிட்ட வந்தாரா, தொட்டாரா, மரித்தவர் உடனே என்ன செய்தார்? எழுந்தார். அல்லேலூயா. அந்த இயேசுவைதான் நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். சங்கீதம் 32:8 என்ன சொல்லுகிறது? உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ நம்முடைய தேவனாய் கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவருடைய கண்ணை நம்ம மேல வச்சு இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு ஆலோசனை சொன்னார். நல்ல நல்ல ஆலோசனைகளை நமக்கு சொன்னார். நல்ல பாதைகளை ஆண்டவர் நமக்கு காண்பித்தார். இப்படி போகாத, இப்படி போ. எத்தனை இதெல்லாம் நம்ம நன்றி செலுத்துற அந்த கடைசி நாள். அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளவு ஆலோசனை நமக்கு சொன்னார். என்னடா சேர்த்து யோசிச்ச டக்குனு ஒரு ஆலோசனை கர்த்தர் சொன்னார். எவ்வளவு அந்த ஆலோசனை பெரிய பிரச்சனையில இருந்து நம்ம மாற்றினார். எப்படி பேசணும்னு ஆலோசனை சொன்னார். இந்த ஆண்டு எப்படி நடக்கணும்னு ஆலோசனை சொன்னார். எப்படி தப்பிக்கணும்னு ஆலோசனை சொன்னார். மனுஷன் தப்பு தப்பா நமக்கு சொன்னார். ஆனா இயேசு எல்லாத்தையும் சரியா சொல்லி நம்மை சரியாய் மீட்டெடுத்த தேவனுக்கு கையில கட்டி சொல்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஆலோசனை அது கடலத்தரை மணலை பார்க்க அதிகமா. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் எவ்வளவு நன்மை செய்தார். அவருடைய காரியத்துல சரி. இந்த கண் இப்போ மாத்திரம் எப்பவுமே நம்ம பக்கமே இருக்கணும். ஆசீர்வாதத்திலே பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? இயேசுடைய கண்ணை எப்பவுமே அவருடைய கண்ணை எப்பவுமே உங்களை பார்க்கும்படி அவரை வசப்படுத்திக் கொள்ளுங்கள். யாரை நீங்க வசப்படுத்துறீங்களோ இல்லையோ, கர்த்தரை வசப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்பவுமே உங்களை கர்த்தர் கவனிக்கும்படி நீங்கள் வசப்படுத்திக் கொள்ளுங்கள்.
அவர் உங்களை காணும்படியாக உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள். 1000 பேர் உங்களை பார்க்கட்டும், இயேசு உங்களை பார்க்கலாம், உங்க வாழ்க்கை ஒப்பேறாது, என் வாழ்க்கை ஒப்பேறாது. 1000 பேர் என்ன பார்க்கல, ஆனா இயேசு என்ன பார்த்தா போதும், எல்லாம் நல்லா நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பார்த்தா எல்லாம் நடக்கும். அவருடைய கண்கள் தான் நமக்கு முக்கியம். ஹல்லேலூயா. கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் எனது உள்ளம் சோர்ந்திடும் போது ஆறுதலாய் என்னை தேற்றிடும் தேவன், எனது சொன்னார், என்னுடைய கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்துக்கு நீங்க வரணும். அதான் வெற்றி வாழ்க்கை. யார் வெற்றி பெறுவாங்க? இயேசுவின் கண் என் மேல் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றவங்க வெற்றி பெறுவாங்க. சொத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் செலவழிஞ்சிடும். வீடு வச்சிருக்கேன், அது முக்கியம் இல்லை. சொந்தக்காரங்களை என் கூட வச்சிருக்கேன், அது முக்கியம் கிடையாது. என் வீட்டுக்காரர் என் கூட வச்சிருக்கேன், அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அதுக்காக வீட்டுக்காரர் முக்கியம் விட்டுட்டு வந்தது சொல்ல முக்கியம் தான், ஆனால் அது பிரதானமானது அல்ல. சோத்திரம். எல்லாத்தையும் நீங்க வச்சிருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறது கர்த்தருடைய கண்கள் வைத்திருக்கிறது. தேவ கண் என் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கண் என் வாழ்க்கையின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கண்கள் என்னுடைய ஜீவியத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். நம்பர் 1, முதல்ல தேவ கண் உண்மையில் வைக்கப்படணும்னு சொன்னா முதல் குறிப்பு உண்மை உள்ள ஜீவியம் நமக்கு இருக்கணும். ஒரு ட்ரூஃபுல் லைஃப். ஸ்தோத்திரம். ஒரு ஃபெய்த்ஃபுல் லைஃப் நமக்கு இருக்கணும். உண்மை உள்ள ஒரு ஜீவியம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிங்க 8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த வார்த்தை கவனிங்க. அதுல நோவான்னு சொல்லாம நோவாவுக்கோ இருக்கு. அது ரொம்ப முக்கியம். அதனுடைய வார்த்தையின் அர்த்தம் என்ன? யாருக்கு கிடைச்சதோ கிடைக்கலையோ தெரியல, ஆனா நோவாவுக்கோ கிடைத்தது. தேவ கண் கிடைத்தது. தேவன் நோவாவின் மேல் தம்முடைய கண்ணை வைத்தார். ஸ்தோத்திரம். அதற்கு காரணம் என்னன்னா, நோவாவின் வம்ச வரலாறுன்னு சொல்லிட்டு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமமானவனுமாயிருந்தான். நோவா தேவனோட என்ன செய்து கொண்டிருந்தான்? சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அது என்னுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு விஷயம். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவன் உத்தமனாயிருந்தான். சரி, அவன் சொல்றது என்ன தெரியுமா? ஐயா, எங்க வேலையெல்லாம் எங்களுக்கு உத்தமமாக இருக்க முடியாதுங்க. எவ்வளோ பேர் என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசுவாங்க, என்னென்னலாம் சொல்லுவாங்க.
எல்லாம் இருக்க முடியும் அப்படிலாம் சொல்ல, அப்படிலாம் பைபிள் சொல்லல. தனக்கு நோவாவை சுத்தி எல்லாம் அக்கிரமக்காரனா இருந்தாங்க, ஆனா நோவாவோ உத்தமனா இருந்தான். அதுதான் எல்லாரும் இருந்தாங்க, எல்லாரும் பேரும் தேவ கண் விழல, ஆனா இவன் பேரில் அந்த கண் விழுது. அப்ப உங்களை சுத்தி 1000 பேர் இருந்தாலும் 1000 பேர் அந்த கண்ணு பார்க்காது. அதுல யார் உத்தமமா இருக்கிறாங்களோ அவங்களதான் அந்த கண்ணு பார்க்கும். அல்லேலூயா. 2 நாளாகமம் 16:19 என்ன சொல்லுது? தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. யார் உத்தம இதயத்தோடு கூட இருக்கிறாங்களோ அவங்க மேலதான் அவர் கண்ணை வைப்பார். சோத்திரிக்கிறோம். உன்னத பாட்டு புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீரானால் அங்கே சூலமித்தியாலை குறித்து நாம் பார்க்கிறோம். ரொம்ப அருமையான ஒரு வரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி. உன்னத பாட்டு 8:10 பாருங்க. நான் மதில்தான், என் ஸ்தானங்கள் கோபுரங்கள், அவருடைய கண்களில் கடாட்சம் பெறலானே. You must underline the word. உம்முடைய கண்களில் கடாட்சியம் பெறலானே. அவர் சொல்கிறார், நான் மதில்தான், நான் சாதாரணமானவதான், ஆனால் அவருடைய கண்கள் என் மேல் கடாட்சியமாயிருந்தது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நான் ஏழைதான், ஆனா தேவன் கண் என் மேல் இருந்துச்சா நீ பணக்காரி. படிப்பறிவு இல்லாதவள் தான், ஆனா இயேசுவின் கண் உண்மையில் இருந்துச்சுன்னா படிச்சவன் செய்ய முடியாத உன்னால செய்ய முடியும். நான் அறிவில்லாதவள் தான், கர்த்தருடைய கண் என் மேல் இருக்கிறது. அறிவாளி செய்ய முடியாத கூட அவன் செய்வான். அறிவோ படிப்போ ஞானமோ முக்கியம் அல்ல, அவருடைய கண்களில் கடாட்சியம் பெறுவதுதான் முக்கியம். சோத்திரம். அதனாலதான் படிச்சால் செய்யாத கூட படிக்காத ஆள் செஞ்சிடறாங்க. படிப்போ அறிவோ ஒரு மனுஷனை உயர்த்தாது, அவருடைய கண்களில் கடாட்சியம் பெற வேண்டும். What a wonderful word. You must underline the scripture line. அந்த வரியை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப அனுபவிச்சு படித்தேன். அவருடைய கண்களில் கடாட்சியம் பெறலானே, அதான் முக்கியம். பாருங்க, நான் மதில்தான், என் ஸ்தானங்கள் கோபுரங்கள், ஆனால் இது முக்கியம் அல்ல, அவருடைய கண்களில் நான் கடாட்சியம் பெறலானே, அதான் முக்கியம். வெற்றி வாழ்க்கை அதான் சிஸ்டர். உங்க வாழ்க்கை வெற்றினா நீங்க ஜெபம் பண்ணுங்க. எனக்கு வீடு இருக்கு, எனக்கு பணம் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, எல்லாத்தையும் பண்ணுவேன் சொல்லாத. தேவ கண்களில் நமக்கு கிருபை தேவை. தேவ கண்களில் நமக்கு கடாட்சியம் பெற வேண்டும். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 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 ஆசீர்வாதங்கள், அந்த நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டியது அவசியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பார்த்து என் பிரியமே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் நம்மை வைத்துக் கொள்ள வேண்டும். அதான் உண்மை உள்ள ஜீவி. உண்மையா இருங்க. உத்தம இதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். நான் அடிக்கடி சொல்ற உதாரணம் தான், என் குதிரை நல்ல குதிரை, அழகான குதிரை, சூப்பர் குதிரை, இளவயசு குதிரை, என்ன ஒரு கால் நொண்டி, மற்றதெல்லாம் சூப்பர் தானே. எப்படி இருக்கும்? என் குதிரை நல்ல குதிரை, அழகு குதிரை, இளவயசு குதிரை, மிடுக்கான குதிரை, ஆனா ஒரு கால் தான் நொண்டி, மற்றதெல்லாம் சூப்பர்னா எப்படி? அந்த குதிரையை வச்சு ஒண்ணும் பண்ணவே முடியாது. நல்லா பாடுவாரு, நல்லா பிரசங்கம் பண்ணுவாரு, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா ஆடைகளை உடுத்தி கொண்டு வருவாங்க, சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமையான ஒழுங்கா வருவாங்க. ஆனா என்ன, அந்த அம்மா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கணும், எப்படி உடுத்தி வச்சு எல்லாம் அடிப்படும். ஆக தேவ கண்களிலிருந்து நாம் கடாட்சியம் பெற வேண்டும். அதற்கு ஒரே ஒரு விஷயம், தேவ கண் நம்மேல் வைக்கப்பட வேண்டும். தேவ கண்கள் நம்மேல் வைக்கப்பட வேண்டுமானால் உண்மை உள்ள ஜீவியம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 138 அடுத்த விஷயம். சங்கீதம் 138 6. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனோ தூரத்தில் இருந்து அறிகிறார்.
ஒருத்தவங்கள கர்த்தர் நோக்கி பார்க்கிறாராம், இன்னொருத்தவங்கள தூரத்திலிருந்து பார்க்கலையா, தூரத்துல அறிகிறாராம். அப்போ தாழ்மை உள்ள ஜீவியம் தேவை. இரண்டாவது குறிப்பு, தாழ்மை உள்ளவனை அவர் நோக்கி பார்க்கிறார். சோத்திரிக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் உயர்ந்தவரா இருந்து நானும் என்னை உயர்த்தவர் என்னை நோக்கி பார்க்க மாட்டேன். இயேசு எப்படிப்பட்டவர்? சத்தமா சொல்லுங்க. அவர் உயர்ந்தவர். அவர் உயர்ந்த இயேசு. அவர் உயர்ந்தவர் தான். ஆனா அவர் பார்க்கிறது தாழ்மையானதான் பார்க்கிறார். நம்ம எப்படிமா, நம்ம வசதியா இருக்கிறோம், வசதியாலேயே தான் பார்ப்போம். நம்முடைய ஆட்டிடியூட் அப்படிதான். நம்ம என்ன தொழில் செய்யறோமோ அந்த தொழிலுக்கு ஈக்குவலா யார் இருக்கிறானோ அவ்வளவுதான் பார்ப்போம். நம்ம வீடு, நம்முடைய தரமும் தராதரமும் எப்படி அப்படிதான் பார்ப்போம். சிலவங்க ஜாதி, தங்க ஜாதியிலே பார்ப்பாங்க. எங்க பொண்ணுக்கு இந்த ஜாதியிலே பார்த்துருங்க, அதுல ஏதோ என்னத்தான் சத்தியங்கத்தான் சேர்த்தான், ஜாதி பிசாசு எல்லாத்தையும் முடிச்சு அந்த ஜாதியில இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு போய் இயேசுவி நாம அப்படித்தான் நாங்க சொல்லுவோம். எதிர்க்க சொல்ல மாட்டோம், உள்ள சொல்லிடுவோம், பிசாச போன்றோம். அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நாங்க கிட்ட கூட சேர மாட்டோம். சொல்றோம். ஏனென்றால் இயேசு எந்த ஒரு ஜாதிக்கோ, எந்த ஒரு மதத்துக்கோ, எந்த ஒரு கோத்திரத்துக்கோ அவர் சொந்தக்காரர்ல, அவர் முழு உலகத்துக்கும் ஆண்டவர். ஜாதிக்கோ மதத்துக்கோ ஆண்டவர் சொந்தக்காரர் கிடையாது. சொல்றேன். அதனால இப்படி சிலவங்க அந்த மாதிரியே பார்ப்பாங்க, அந்த அந்த லெவல்லே பார்ப்பாங்க, அந்த கோட்பாட்டிலே இருப்பாங்க. என்னத்தான் நாங்க ரத்தம் பூசி என்னத்தான் பண்ணாலும் சேர்த்தான். பரிசுத்தம்னு பாட்டு பாடுறான், பையன் கல்யாணத்துக்கு சொந்த ஜாதி பொண்ணு பார்க்குறான். பார்த்தீங்களா? பரிசுத்தம் என்ன பண்றானா, பரிசுத்த ஜாதின்னு பாட்டு பாடுறான், பையன் கல்யாணத்துக்கு சொந்த ஜாதி பொண்ணு பார்க்கிறான். பரலோக ராஜ்யத்தில் பல ஜாதி ஏதுங்க. இதுக்கு மேல பாடினா உங்களுக்கு ரொம்ப சங்கடமாயிடும். அப்போ அதை கவனிக்கணும். அது மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா இயேசுடைய ஆட்டிடியூட கவனிங்க. அவர் உயர்ந்தவராயிருந்தோ, ஆண்டவரை சொல்லுங்கள், உயர்ந்தவராயிருந்தோ. My God is highly God. Far above. ஹைஜீனிக்கான ஒரு பிளேஸ்ல இருக்கிறவர், சேரக்கூடாத ஒளிகள் வாசம் பண்ணுகிறவர், ஆல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறவர், பிரம்மாண்டமான தெய்வம் அவர். ஆனா அவர் யாரை பார்க்கிறார்னா, தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். லூக்கா 1:48 சொல்லுகிறது, மரியாள் சொல்லுகிறாள், தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தார். இருக்கா? தாழ்மையின் அடிமையை அவர் என்ன பார்த்தார்? சிரமம் எடுத்து பார்ப்பார். நீ தாழ்மையா இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கலேன், தேடி வந்து பார்ப்பார். பெருமை காட்டினீங்க, அப்படியே தூரத்திலிருந்தே உங்களை பார்க்க மாட்டார், உங்களை அறிவார். தூரத்திலிருந்து அறிவார், கிட்ட கூட வர மாட்டார். எனக்கு இந்த வார்த்தை, என்னுடைய வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுமா? தாழ்மையோட நோக்கி பார்க்கிறாரு, மேட்டிமையானவரை தூரத்திலிருந்து பார்க்கிறார், அறிகிறார் அர்த்தம். உன் கிட்ட கூட வர மாட்டார். அப்புறம் என்னத்துக்கு உன்னை பார்க்கறதுக்கு என்ன? எல்லாரும் சொல்லுங்க, தன்னை தாழ்த்துகிறவனுக்கு சமீபமாய் வந்து பார்ப்பார். பெருமை உள்ளவனை தூரத்திலிருந்தே அறிவார். சொல்லுங்க, அவன் கிட்ட வரவே மாட்டார். அல்லேலூயா. என்ன அவர் என்கிட்ட வராத பெருமை என்னத்துக்கு? பெருமை பித்தனா அவர் ஏன்ட்ட வரமாட்டார் போது அந்த பெருமை என்னத்துக்கு? குப்பையாய் தூக்கி எறிவோம். ஜாதியை குறித்தோ, படிப்பை குறித்தோ, அழகை குறித்தோ, ஆடையை குறித்தோ, வீட்டை குறித்தோ, எதை குறித்து நமக்கு பெருமையே வரக்கூடாது. தாழ்மை 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 தாழும் தாழ்மை தாழும். எந்த மனுஷன் முன்னாடி கூட என்ன தாண்டவரே பெருமையா பேசவே கூடாது. சிலவங்க வார்த்தையில தாழ்த்துவாங்க. எல்லாரும்
உங்களுக்கெல்லாம் என்னங்க, நீங்களாம் எல்லாம் செய்வீங்க அப்படின்னு தன்னை தாழ்த்துற மாதிரி பேசுவாங்க. மனசு நினைப்பாங்க, போடி உன்னை விட நான் சூப்பர் தாண்டி. மனசு பேச்சுல பேசும்போது நீங்களாம் இது செய்ய முடியும், ஆனா என்னாலதான் முடியுமா, உங்க குடும்பம் தான் அப்படி, நாங்க தான் இப்படின்னு வாயில சில தாழ்த்துவாங்க. மனசுல என்ன நினைச்சுட்டே சொல்லுவாங்கன்னா, உன்னை விட எல்லாம் எனக்கு இருக்குதான். மனசு ஆண்டவர்னா முகபாவனை பார்க்கிறவரா, இதயத்தை பார்க்கிறவர். ஆகவே உன்னை பார்க்கணும்னா நீ செய்ய வேண்டிய ஒரு விஷயம், உன்னை தரை மட்டுமாய் தாழ்த்த வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல வைக்கப்படணும்னா இந்த குறிப்பு ரொம்ப அவசியம். அடுத்தது ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்க. ஏசாயா 66:2, என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். மூணாவது, வசனத்துக்கு நடுங்குகிற ஜீவியம் தேவை. வசனத்துக்கு கீழ்ப்படிறது வேற, வசனத்துக்கு நடுங்குகிறது வேற. வார்த்தை வந்துருச்சா நடுங்கணும். யோ ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுதா, ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுதா, ஆண்டவருடைய வசனம் இப்படியா சொல்லுது, ஐயோ நான் இப்படி நடந்துட்டேனே, இந்த வசனத்துக்கு மாறான பேசிட்டேனே, ஜீவிச்சே, ஐயோ நடந்துட்டேனே, சப்பா நடுக்கச்சி. வசனத்துக்கு நடுங்க வேண்டும். நிறைய பேர் வசனத்துக்கு நடுங்க மாட்டாங்க. அதான் அநேகரை கர்த்தர் பார்க்கறது இல்லை. நான் சொல்றேங்க, உங்களுடைய கையில வைத்திருக்கிறது தேவனுடைய சத்தம், தேவ வார்த்தை, தேவனுடைய இதயம். இது பைபிள். அதான் சொன்னார், திருவசனத்தை கேளாதவனுடைய ஜெபத்தை நான் அருவருக்கிறேன். இது எல்லாம் கர்த்தர் நம்மோடு பேசுறது. ஏதோ கருப்பு அட்டையில வெள்ளத்தாள்ல கருப்பு மையில கொட்டி கிடக்கிற எழுத்து நினைக்காதீங்க. இது ஒவ்வொன்றும் ஆவியாயும் ஜீவனாயும் 7 தரம் உருக்கின சுத்த வெள்ளிக்கு ஒப்பாய் இருக்கிறது. இந்த வசனம் அவர் திருவாய் மொழியாய் இருக்கிறது, அவருடைய வாயின் வார்த்தையாய் இருக்கிறது. இந்த வசனத்தை தேவன் நம்முடைய கையிலே இலவசமாய் இந்த கிருபையினாலே இந்த வார்த்தையை நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்துக்கு நடுங்க வேண்டும். பைபிள் சொல்கிறது, வேதத்தை நேசிக்கிறவனுக்கு சமாதானம் உண்டு. இந்த வேதத்தை நீ மறந்தால் நான் உன் பிள்ளையை மறப்பேன்னு சொல்லியிருக்கிறார். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவன் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே God's word is very important. ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். இதுக்கு நீ நடுங்கல, நீ என்னத்தான் ஜெபம் பண்ணாலும் ஜெபத்துக்கு கர்த்தர் செவி சாய்க்கவே மாட்டார். இது அவர் பேசுற வார்த்தை. அவர் பேசுற வார்த்தைக்கு நீ கேட்கலாம், நீ பேசுற வார்த்தை அவர் கேட்க மாட்டார். ஆகவே இதற்கு நடுங்கினா உனக்கு எல்லாமே அவர் செய்வார். இதற்கு நடுங்கும் பொழுது வேதம் சொல்கிறது, அவர்களை அவர் நோக்கி பார்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய கண்ணு உன் மேல இருக்குன்னா நீ வசனத்துக்கு என்ன செய்யணும்? நடுங்கணும். அந்த வசனத்துக்கு ஒபே பண்ணணும். அந்த வசனத்துக்கு நீ கீழ்ப்படியணும். அந்த வசனத்தை தாண்டி போக கூடாது. நீ அந்த வசனத்தை மிஞ்சி போயிடக்கூடாது. அவர் சொல்ற வார்த்தைக்கு உன்னை அப்படியே ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது நீ வேற ஒண்ணுமே என்ன செய்யக்கூடாது, சிந்திக்கவே கூடாது. அல்லேலூயா. அடுத்ததாக லூக்கான சுவிசேஷம், எல்லாரும் திருப்பிங்க. லூக்கான சுவிசேஷம் 21:1-2 நான் வாசிக்கிறேன். அவர் கண்ணேறிட்டு பார்த்த பொழுது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதில் 2 காசு போடுகிறதையும் கண்டார். தேவனுக்கு கொடுக்கிற ஜீவியம் உள்ளவர்களை அவர் பார்க்கிறார். காணிக்கை பெட்டியிலே கர்த்தர் அமர்ந்திருந்தார். காணிக்கை போடுறவங்களை என்ன செஞ்சார்? ஆண்டவர் பார்த்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு நீ கொடுத்தவன் அவர் பார்ப்பார். நீ போடுகிறதை அவர் காண்கிற தேவன். நீ எவ்வளவு இயலாமையிலே அதை செய்கிறாய் என்கிறதை காண்கிறவர். நீ கொடுக்கிறதுல உண்மையா இருக்கிறாயா? ஒரு ஏழை 2 காசு போடுறத கூட அவர் பார்க்கிறார், அதை புகழ்கிறார். அல்லேலூயா. அதிகமாய் போட்டால் என்றும் சொல்லுகிறார்.
நிறைய பேருக்கு அதை கொடுக்கிற எண்ணம் இல்லை. தேவனுக்கு நான் கொடுக்கிறேன் அந்த எண்ணம் ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியங்க. சிலவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கறது ரொம்ப பிசித்தனமா கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கூடாது. கர்த்தரை நீ எவ்வளவு பெரியவர்னு பார்க்கிறியோ உன்னுடைய கொடுக்கிற விஷயம் அப்படித்தான் இருக்கும். பெரியவராய் அவரை பார்க்க வேண்டும். ஆகவே அவர் கொடுக்கிறது நம்ம எப்படித்தான் கொடுக்கணும்? பெரியதா, பெரிய மனசோட கொடுக்கணும். முதல்ல பெரிய காசு, ரெண்டாவது பெரிய மனசோடு தரணும். இதை நான் ஒரு மனுஷனுக்கு தரேன்னு சொன்னா சின்ன மனசு, இதை நான் கர்த்தருக்கு தரேன்றதுதான் பெரிய மனசு. பெரிய மனதோடு ஆண்டவருக்கு நீ கொடுக்க வேண்டும். அவருடைய பண்டக சாலையிலே உன் காணிக்கைகளை தசமபாகங்களை நீ கொடுக்கும் போது இயேசுவை பார்க்கிறார். எப்பப்பெல்லாம் தசமபாகம் கொடுக்கிறியோ அப்ப என்னுடைய கரம் அல்ல, அது தேவ கரம் வாங்குறது மாத்திரமல்ல, உன்னை அவர் அந்நேரத்தில் விசேஷமாய் காண்கிறார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஐயோ என்னுடைய பிள்ளைக்கு இந்த மாசத்துல இவ்வளவு தேவை இருக்கு அப்பதான் பார்ப்பேன். என்னுடைய மகள் தன்னுடைய வருமானத்துல கரெக்டா இருந்து கொடுக்கிறா. ஆனா இவளுக்கு இந்த மாதத்துல இந்த சகோதரனுக்கு இதெல்லாம் செய்யணுமே, இதெல்லாம் போகணுமே, அதான் கர்த்தருக்கு உங்க மேல பாரம் ஏற்படும். கவனிங்க, நம்ம ஒருத்தவங்க செஞ்சுட்டோம்னு வச்சுங்களேன், ஒருத்தவங்க நம்மளுக்கு செய்யறாங்க, அதுக்கப்புறம் ஐயோ அவங்க ஃபங்க்ஷனுக்கு நம்ம செய்யணுமே, அப்பதான் அவங்க மேல செய்யறதுக்குன்னே ஒரு பாரமே உங்களுக்கு வரும். அது தொடர்ந்து விளங்குதோ? கொள்ளாதவர்களாகிய நமக்கே ஒருத்தவங்க செய்யும் போது அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று ஒரு பாரம் ஏற்படும் போது, நம் கர்த்தாதி கர்த்தாவு ராஜாதி ராஜாவுக்கு செய்கிற போது அவர் நம்மேல் அதிக பாரப்படுகிறார். வாழ்க்கையில் அவர் ஒன்றை பாரப்பட்டு செய்ய பிசிறித்தனம் பண்ணாத. உன்னுடைய தசமபாகத்தை கணக்கு பார்த்து கொடுக்கிறாயா? சில உலகம் பார்த்தீங்கன்னா தசமபாகத்தை உண்மை இல்லை, ஏதோ அவங்களால முடிஞ்சது ஆண்டவர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தா அது ஆசீர்வாதம் தான் இருக்காது. இந்த வருமானம் என்னன்னு கணக்கு பாரு. 1000 செலவு இருக்கட்டும், 1000 காரியம் இருக்கட்டும், அவருக்கு சேர வேண்டியதை கணக்கு பார்த்து அதில் பயத்தோடு கொடு. நாங்க அப்படி தரோம். சோத்திரம். உங்களுக்கு மாத்திர உபதேசம் எங்களுக்கும் தான். ஒவ்வொரு மாதமும் தலைமை சபைக்கு எங்களுடைய காரியத்தை கணக்கு பார்த்து அனுப்புறோம். சோத்திரம். கொடுக்கிறது தசமபாகம் காணிக்கை விசுவாசிகள் மட்டுமா? எல்லாருக்கும் ஏனென்றால் நமக்கு சகலமும் தருகிறவர் அவரே. அவரை நம்ம கனம் பண்ணணும். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறது? அப்படி கொடுத்தால் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஒண்ணுமே அவர் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவார். அல்லேலூயா. கொடுக்கிறதுல கணக்கு பார்த்து உண்மையா கொடுங்க. பிசிறித்தனம் பண்ணி என்னமோ யாருக்கோ கொடுக்கிற மாதிரி கொடுக்காதீங்க. ஏனென்றால் கொடுக்கிறதையும் கொடுக்கிறவர்களையும் பார்க்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எவ்வளவு போட்டாங்கன்னு பார்த்தாரு, போடுற ஆளையும் பார்க்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது நான் கொடுக்கிறதையும் அவர் பார்க்கிறார், கொடுக்கிற என்னையும் அவர் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா ஒன்று எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். சீக்கிரமா எசேக்கியேல் 22:30 நான் முடிக்கிறேன். இதான் கடைசி குறிப்பு. எசேக்கியேல் 22:30 நான் வாசிக்கிறேன். நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பில் நிற்கவும் சுவரையும் அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். தேடினேன், ஆனால் ஒருவனையும் காணேன். அப்படியானால் தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்கிற ஒருவனை கர்த்தர் காண விரும்புகிறார். கடைசியாய் சொல்லுகிறேன், ஜெபிக்கிறவர்களை பார்க்கிற தெய்வம் அவர். திறப்பிலே நிற்கிறவரை காண அவர் விருப்பப்படுகிறார். அம்மா, இந்த வருஷத்தின் கடைசியில நீ வந்திருக்கிறாய். இந்த ஆண்டெல்லாம் உன் ஜெப ஜீவியம் எப்படி இருந்தது? நீ ஜெபித்தாயா? உன் குடும்பத்திற்காக திறப்பிலே நின்றாயா? உன் ரட்சிக்கப்படாத கணவருக்காக திறப்பில் நின்றாயா? ரட்சிக்கப்படாத ஆத்மாவுக்காக திறப்பில் நின்றாயா? ஒருவரும் அழிந்து போகக்கூடாதபடி திறப்பில் நின்றாயா? உன்னை தேடி வருகிற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தாயா? அவர்களுக்காக நீ பாரத்தோடு ஜெபித்தாயா? தேசத்துக்காக நீ பாரத்தோடு ஜெபித்தாயா? சபைக்காக நீ பாரத்தோடு ஜெபித்தாயா? திறப்பிலே நின்றாயா? ஜெபிக்கிறவர்கள் திறப்பிலே நிற்கிறவர்கள். திறப்பிலே நிற்கிறது என்ன? உள்ள சில ஆட்கள் இருக்கிறாங்க, தீமை செய்ய ஒரு கூட்டம் வருகிறது. திறப்பிலே நிற்கிறோம். உள்ளே இருக்கிறவர்களை நீங்க தொடக்கூடாது என்று
எதிரிட்டு வருகிறவர்களை திறப்பில் நின்று போராடுவதுதான் ஜெபம். உடைய வாழ்க்கையில் அநேக தீமைகள், அநேக போராட்டங்கள் உங்கள் மேல் பாய வரும் பொழுது திறப்பிலே நிற்கிறவர்களை அவருடைய கண்கள் காண்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை இந்த ஆண்டு உன் ஜெபஜீவியம் எப்படி இருந்ததோ தெரியவில்லை. ஆனால் இனி வரும் நாளில் உன் ஜெபத்தை கூட்டும் காலமாக, இனி வரும் நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. ஆகவே ஜெபிக்கிறவர்கள் நான் தப்பி பிழைக்க முடியும். தேசத்தை நான் அழிக்காதபடி திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை நான் தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆண்டவரே, அந்த ஒரு மனுஷனா என்னை மாற்றும். என் குடும்பத்துக்காக நான் பாரப்பட்டு ஜெபிப்பேன், என் கணவனாருக்காக ஜெபிப்பேன், ரட்சிக்கப்படாத என் அங்கத்தினருக்காக நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, அப்பா நான் ஜெபிக்கவே ஆண்டவரே, எனக்கு ஜெபாவியை ஊற்றுங்க ஆண்டவரே, நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. எத்தனை பேர் இன்றைக்கு தீர்மானம் எடுக்க போறீங்க? நான் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே, இந்த வருஷம் நான் சரியா ஜெபிக்கல, ஆனா இனி வரப்போகிற நாட்களே நீர் என்னை காணும் விதத்தில் நான் ஜெபிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். நான் ஜெபிப்பேன், நான் ஜெபிப்பேன். ஹalleluya. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கண்கள் உண்மையில் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற தலைப்பிலே கர்த்தாவே, உம்முடைய வசனங்களை நாங்கள் கேட்க நீர் செய்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரி, எங்களுடைய பெரிய ஆசீர்வாதம் உம்முடைய கண்கள் எங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது தான் ஆண்டவரே. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எல்லா நாளிலும் உங்களுடைய கண்கள் எங்கள் மேல் இருக்கும் பொழுது தான் வருஷங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஜெயமாய் இருக்கும் ஆண்டவரே. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீரே, நான் உன்னை கண்ணோக்குவேன் என்று சொன்னீரே, நீதிமான்களின் மேல் என் கண்கள் வைக்கப்பட்டிருக்கும்னு சொன்னீரே. ஏசப்பா, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கண்கள் இந்த காலவெளியில் வைக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கண்கள் வைக்கப்படுகிறதுனால் என்ன ஆசீர்வாதம்! உம்முடைய கண்களிலிருந்து வருகிற நன்மைகள் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேணும்னு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த செய்தியில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கள் வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்க நீங்கள் கிருபை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கண்களினால் வருகிற எல்லா ஆசீர்வாதத்தை, எல்லா நன்மைகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உரிமையோடு உடைய சமூகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானவருடைய அந்நியம் ஐக்கியம், சிநேகம், வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் இன்று சதா நாட்களும் கிறிஸ்துவின் வருகை பரிந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமே. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.